இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை பொறுத்தவரையில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மெடிக்கல் காலேஜ் அதில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள், மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பல பேரை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்படுகிற போது, குற்றுயிரும் கொலையுருமாக மக்கள் இருக்கிற போது அவர்களை எப்படி பாதுகாப்பது, அவர்களுக்கு எப்படி முதலுதவி கொடுப்பது, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமா இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறது, ரத்தம் வேகமாக வெளியேறுவதை தடுப்பது, முடிஞ்ச வரைக்கும் உயிர் காப்பதற்கான வேலைகளை எப்படி பண்றதுன்னு சொல்லி காசாவினுடைய மெடிக்கல் காலேஜில் படித்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதற்குரிய ட்ரைனிங் கொடுத்து வர்றாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், அவங்க ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு அதற்குரிய பயிற்சிகள் வழங்கக்கூடிய செய்திகள் தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, 25 லட்சம் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்குகிறார்கள், குண்டுமலை பொழிந்து கொண்டே இருக்கிறது, தங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்துக்குள்ள தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்கிறார்கள். ஒரு கஷ்டம் வந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஒரு சந்தோஷம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வருகிற போது அல்லாஹ்வை புகழுகிறார்கள், கஷ்டம் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள், ஒப்படைத்து விட்டு அடுத்த கட்டம் நகர்கிறார்கள். இப்படியெல்லாம் திங்க் பண்ணவே முடியாது. 613வது நாளாக அகோரமான யுத்தம் நடைபெறுகிறது. 75,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1,35,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி லட்சக்கணக்கான சம்பவங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு நாளும் குண்டுமலை பொழிகிற போது எப்படி இப்படியான வேலைகள் எல்லாம் செய்ய முடிகிறது என்றால், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தைரியம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்துகிறார்கள். பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க செய்யக்கூடிய பணியாகத்தான் இது இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு பிள்ளை இந்த ஃபர்ஸ்ட் எய்ட், குழந்தை பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் படிச்சு கொடுக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா ஒரு விரிவான கட்டுரையை தொடர்பாக அரபியில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த மாணவர்களுடைய ஒரு செட்டை தான் இங்க பார்க்குறீங்க. மாணவ மாணவிகள் தான் இங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மகத்தான பணியை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு மேலதிகமான தைரியத்தை கொடுக்க வேண்டும். மருத்துவம் படித்தோம் என்பதோடு நிற்காமல், தான் படித்ததை தனது மக்களுக்காகவே மீண்டும் ஒரு முறை கற்றுக் கொடுக்கிற அந்த பணியில் அந்த பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய போதுமானவன்.